வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் டெஸ்டைவோ, அதாவது க்ரௌட் டெஸ்டிங்கில் டெஸ்டைவோ பற்றி பேசிகிட்ருக்கோம். பொதுவாகவே வந்துட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணும்போது ப்ராக்ஸி எனேபிள் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில இன்விடேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களே வந்துட்டு ப்ராக்ஸிஸ் எப்படி செட் பண்ணோம், அதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் உங்களுக்கு வந்து லாகினும் யூஆர்எல்லும் போர்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்துட்டு எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் எதுக்காக ப்ராக்ஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நான் டெக்னிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராக்ஸி வழியாக அவங்களோட வெப்சைட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்துட்டு ப்ராக்ஸி யூஸ் பண்ணுறோம். பொதுவாக ஸ்டேஜிங் வெப்சைட்ஸு, அதாச்சும் பில்ட் பண்ணிகிட்ருக்க வெப்சைட்டை வந்துட்டு அது மாதிரி ப்ராக்ஸி யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்ஸி ஆன் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பண்ணுற வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் வெப்சைட் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். ப்ராக்ஸி எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் உங்கள் சிஸ்டம் போய்க்கிங்க. இப்போ நான் பிசியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ப்ராக்ஸி கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ராக்ஸி ஆன் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் ப்ராக்ஸி ஆன் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க யூஆர்எல் லிங்க்கையும் போர்ட்டில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க நம்பரையும் கொடுத்து சேவ் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஆத்தென்டிகேஷனோடு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். சேம் வந்துட்டு இப்போ மொபைல் எப்படி பண்ணுவோன்னா, மொபைலில் செட்டிங்ஸில் போயிட்டு வைஃபைல போய்க்கிங்க. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க வைஃபை ஓப்பன் பண்ணி அதுக்கு கீழே வந்துட்டு கான்ஃபிகரேஷன் ப்ராக்ஸி அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் மேனுவல் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சர்வரில் யூஆர்எல் லிங்க்கையும் போர்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பரையும் கொடுத்துக்கலாம். ஆத்தென்டிகேஷனில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கேயே கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணும்போது, நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு அதை கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணலாம்.